ஹலோ காய்ஸ், நான் லாஸ்ட் வீடியோவில் இந்த ரிக்கி பண்டிட் பற்றி நான் சொல்லியிருந்தேன். அப்படியே இது என்னோடய பர்ஸ்பெக்டிவில் பார்த்தோன்னா அது ராங் தான், எனக்கு பிடிக்கலை. ஆனால் விஜய் அவர்களுக்கு பிடிச்சிருக்கு. இதில் என்ன ஒரு சிம்பிளான கான்செப்ட் நீங்கள் வச்சுக்கோங்க. இவர் அவருக்கு பிடிச்ச யாரை வேணால் பிஏவாக அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். அதுதான் எல்லா சிஎம்மும் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டாலின் சார் ஆகட்டும், ஜெயலலிதா அம்மா ஆகட்டும், எல்லாருமே அப்படி தான் பண்ணியிருக்காங்க. இவருக்கு பிடிச்ச யாரை வேணால் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். இவர் ஒரு ஜோசியக்காரர், அது எல்லாத்தையுமே தாண்டி இவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால இவர் இதை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. இவர் என்ன சொன்னாலும் நம்பிக்கையான ஆளாக இருப்பார் அப்படின்னு விஜய் சாருக்கு தோணியிருக்கலாம். அதனால் அவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கலாம். அது அவரோட விருப்பம், அதை நம்மள தலையிட முடியாது. பட் இன்னொரு சைடு என்ன பயமாக இருக்குது அப்படின்னா, இவர் ஒரு ஜோசியர்காரர் அப்படின்றதுனால எதனா ஒன்று பண்ணால் இது பண்ணாதீங்கன்னு இவர் சொன்னால் விஜய் கேட்பாரா? அது ஒரு சைடு யோசிக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்குது. இது பண்ணாதீங்க, அது பண்ணாதீங்க, இது பண்ணால் அவங்களுக்கு இந்த பேர் வந்துடும் அப்படின்னு இந்த ஜோசியக்கார் சொல்லுவாரான்னு இருக்குது. என்ன அவர் வீடியோஸ்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்கும். ஹார்ட் அட்டாக் வந்தால் டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஓம் சிவாய நமக்கு ஏதோ ஒன்று சொல்லுங்கன்றாரு. அதெல்லாம் நமக்குலாம் செட் ஆகாது. ஏன்னா அதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை. என்ன இதுக்கு பதில் விஜய் சொல்லுவாருன்னு எனக்கு தெரியல. இதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், ஊழல் பண்ணுறானா, இதை தப்பு பண்ணுறானா, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். விஜய் அதெல்லாம் பண்ணாமல் அவனுக்கு பிடிச்ச ஆளை அவன் அப்பாயின்மெண்ட் பண்ணுறான், அப்படியும் விட்டுடலான்னு தோணுது. என்ன இதுக்கு ரிப்ளை பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்டஸில் இருக்குது. ப்ளஸ் இன்றைக்கி ஏன் இந்த நியூஸ்க்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அதையும் தாண்டி எவ்வளோ டாஸ்மாக் மூடியிருக்காங்க, அதெல்லாம் நியூஸில் போடலை. இன்னொரு முக்கியமான விஷயம், தொல் திருமாவளவனை போய் மீட் பண்ணியிருக்காரு. அந்த தொல் திருமாவளவனை போய் மீட் பண்ணார். டிஎம்கேயில் அவரை பக்கத்தில் கூட உட்கார வைக்க மாட்டாங்க. தொல் திருமாவளவன் அவர்களை பிளாஸ்டிக் சேரை கொடுத்து தான் எப்போவுமே உட்கார வைப்பாங்க. அந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாருமே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. டிஎம்கேயில் தொல் திருமாவளவனுக்கு எந்த இடம் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி அவர் போய் அவரெல்லாம் பார்த்துருக்காரு. அதெல்லாம் நியூஸில் பிரேக்கிங் நியூஸாக போடல. இப்போ இந்த மனுஷனுக்கு இது கொடுத்து நியூஸை போடணுன்ற ஒரு அவசியம் இல்லை. நீங்கள் கெட்டதும் போடுறீங்க, ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நல்லதையும் பண்ணலாம்ல. இன்றைக்கி பண்ண அந்த டாஸ்மாக்காக இருக்கட்டும், போலீஸ் ரவுடிங்களை மிரட்டின வீடியோஸாக இருக்கட்டும், தொல் திருமாவளவனை மீட் பண்ணதாக இருக்கட்டும், அதுக்கான வரலாறு டிஎம்கே என்ன பண்ணுச்சு, அதுக்கு பதிலாக இவர் தொல் திருமாவளவனுக்கு என்ன பண்ணார், அதெல்லாம் போடுங்க. ஸோ அவங்கவுங்க விருப்பம்.